ഹലോ, ഇന്ന് സെക്കൻഡ് പാർട്ട് ഓഫ് ബർത്ത്ഡേ സെലിബ്രേഷൻ ആണ്. ഫസ്റ്റ് വീഡിയോ കാണാത്തവർ പോയി കാണുക. നെക്സ്റ്റ് ടാസ്ക് ആയ ഹിയറിങ്, അതായത് വോയിസ് ആണ്. അതിന് ഞങ്ങൾ വീഡിയോ വെച്ച്, ബെനിഷേട്ടൻ്റെ വീഡിയോ വെച്ചൊരു ഇതാക്കി എല്ലാവരും എന്തോ സിനിമ കാണുന്ന പോലെ എല്ലാവരും കൂടി അത് കാണുകയാണ്. അതിനുശേഷം വീട്ടുകാരുടെ വക ചെറിയൊരു ബർത്ത്ഡേ സർപ്രൈസ് നോക്കാം. ഹാപ്പി ബർത്ത്ഡേ, പിറന്നനാൾ வாழ்த்துக்கள் മോനെ. ஹாப்பி பர்த்டே தினேஷ், காட் பிளஸ் யூ. இந்த இயர் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே நடக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. இந்த நாள் போல எல்லா நாளும் சந்தோஷமா வாழ வாழ்த்துக்கள். Happy birthday Vinesh, God bless you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Vinesh Mama. Happy birthday to you. Happy birthday, Mama. Happy birthday to Mama. Happy birthday, Mama. Happy birthday, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ, நான் எப்படி இருக்கேன்? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அன்னைக்கு கூட இங்கே பிறந்த நாள் காணும் எனதருமை அத்தானுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 19 சிறப்பான, மிகவும் மகிழ்ச்சியான, நல்ல ஆதாரமான, நல்ல உமாதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய மேலும் Happy birthday to you, Mama. I will give to you prizes. Happy birthday, Mama. Happy birthday, Mama. Yang ada kemasjid sama Mama. Happy birthday to you, Mama. Happy birthday to you, Mama. Happy birthday to you, Mama. I will give you prizes. Thank you everyone. Give me the chocolate. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கணேஷ். இந்த வருஷம் போல எல்லா வருஷமும் நீ ஹாப்பியாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய விஷயம் தான் எப்போதும் ஹாப்பியா இரு, லைஃப் லாங் சந்தோஷமா ஹாப்பியா இரு. உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கடவுள் கொடுப்பாங்க. பெனிஷே, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ இப்போ எப்படி சந்தோஷமா இருக்குது, அதே போல வாழ்நாள் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா. இன்னொன்னு, இப்ப நீங்க 2 பேரா இருக்குதியா. இதே அடுத்த வருஷம் நம்ம 2, 3, 4 மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லு. ஒன்னு, எனக்கு காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தெரியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எப்பவுமே எலியும் அது மட்டும்தான் இருந்துச்சு. எலியும் பூரே உள்ளதான் இருந்திருக்கு. 2 பேரும் அவ்வளவு பேசினா என்ன சண்டை. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல தான் நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆன. நல்ல நீ என்கிட்ட பேசினேன். ஆனா என்ன சொல்ல, டச் இடையில விட்டு இருந்து திரும்பவும் வந்து காலேஜ் முடிச்ச பிறகு கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்த, அடுத்து திரும்ப பேசல. திரும்பவும் இடையில நீ வந்து என்கிட்ட பேச தொடங்கல. அது இப்பவே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இது நம்ம வாழ்க்கையை ஃபுல்லா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. உண்மை சொல்ல பெனிஷே, எனக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தேன்னா யாருமே இல்ல, நீ மட்டும்தான். ஏன்னா காலேஜ் படிக்கும் போது யாருமே என்கிட்ட கான்டாக்ட் இல்ல, நீ மட்டும்தான் இப்போ கான்டாக்ட்ல இருக்க. உன்னை நான் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஃபுல்லா தொடரணும், சரியா?
வாழ்த்துக்கள். வணக்கம் தினேஷ், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பென், எப்பயும் ஹாப்பியா இருங்க. Happy birthday, Appa. Happy birthday, Benish. Many happy returns of the day. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ബിനീഷ്. എന്റെയും നമ്മുടെ കുടുംബത്തിന്റെയും പിറന്നാൾ ആശംസ. Happy birthday, Appa. Happy birthday, Appa. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ബിനീഷേട്ടാ. ഹായ് അലിയ, ഹാപ്പി ബർത്ത്ഡേ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ബിനീഷ് ഏട്ടാ. സോ വീഡിയോ ഒക്കെ കണ്ട് എല്ലാവരും രസിച്ചിരിക്കുകയാണ്. സോ നെക്സ്റ്റ് ടാസ്ക്കാണ് വിഷ്യൻ, അതായത് ലാസ്റ്റ് സെൻസ്. അതൊരു സർപ്രൈസാണ്, അത് വാങ്ങിക്കേണ്ടതാണ്. സോ ഫസ്റ്റ് ബിനീഷേട്ടൻ ചോദിച്ചു ഇതെന്താ ബോംബാണോ, എന്താ ബലൂണാണോ, അങ്ങനെ എന്താ ചോദിച്ചു. ആദ്യൊരു കവറിലൊക്കെ പൊതിഞ്ഞിരിക്കുക. പിന്നെ ടാപ്പ് അഴിക്കാൻ പോലും കിട്ടുന്നില്ല, കുറേ കഷ്ടപ്പെട്ടു. ആദ്യം തന്നെ ഒരു ബ്ലൂ കളറിൽ ടാപ്പ് വെച്ച് അത് നന്നായി കവർ ചെയ്ത് അതിന് ശേഷം മറ്റേ ഈ പരസ്യത്തിൻ്റെ പ്ലെയർ ഇല്ലേ അത് വെച്ച് പൊതിഞ്ഞു. ഭയങ്കര ഫുൾ പ്രൊട്ടക്ഷനിലാണ് സർപ്രൈസ് എടുക്കേണ്ടതിൻ്റെ. ബാക്കിൽ ബെഡ് നിറച്ചും മറ്റേ ഇതുപോലെ പൊതിഞ്ഞ ഐറ്റംസ്, ബർത്ത്ഡേയുടെ പൊതിഞ്ഞ ഐറ്റംസ് ഒക്കെ ആയിരുന്നു ഇതിൻ്റെ കവറൊക്കെയാണ്. പിന്നെ ഇതാ രണ്ടാമത്തെ പൊളിച്ചു, ഇതാ മൂന്നാമത്തെ കവർ എഗെയിൻ പൊളിച്ചു. പിന്നെ ഇതാ എഗെയിൻ നാലാമത്തെ പേപ്പർ വന്നു. പിന്നെ ലാസ്റ്റ് ഇതാ ഒരു കല്യാൺ ജ്വല്ലറിൻ്റെ ഒരു ബോക്സ് കിട്ടി. അപ്പം മുന്നാടി ഞാനത് നോക്കുമ്പോഴേക്കതാ ബ്രേസ്ലെറ്റ്. സോ ഇതാണ് ലാസ്റ്റ്. പിന്നെ അത് ലാസ്റ്റ് ഞാനത് കയ്യിലിട്ട് കൊടുത്തു. സോ